வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கஷ்டம் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். வயசான பிறகும் வேலை செய்ய முடியாது, வருமானமும் இருக்காது. ஆனால் மருந்து, சாப்பாடு, மின்சாரம், வீட்டு செலவு எல்லாமே டெய்லியும் வந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பிப்ரவரி மாதம் முதல் முதியோர் ஓய்வூதிய தொகை ரூ. 4000 உயர்த்தப்படுதுன்னு அரசாணை தமிழக அரசு வெளியிட்டிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும் லட்சக்கணக்கான முதியவர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி செய்தியாக வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த உயர்வு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்போ அக்கௌண்ட்டுக்கு வரும், இதுவரை கிடைத்த தொகையிலிருந்து என்ன மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிப்ரவரி மாதம் முதல் முதியோர் ஓய்வூதியம் 4000 உயர்த்தப்படுதுன்னு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இது உண்மையிலேயே நிறைய முதியவர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி செய்தினே சொல்லலாம். ஏற்கனவே மாதம் கிடைக்கிற ஓய்வூதியத்தை வச்சு தான் மருந்து வாங்குறது, மளிகை சாமான்கள் வாங்குறது, மின்சார பில் கட்டுறதுன்னு எல்லாமே சமாளிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ விலைவாசி எவ்வளவு ஏறி போச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு முதியவரை எடுத்துக்கோங்க, வயசான பிறகு வேலை அவங்களால செய்ய முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு வருமானம் இல்லை, உடம்பு பிரச்சனையும் இருக்குது. ஸோ மாதம் கிடைக்கிற இந்த முதியோர் ஓய்வூதிய தொகை தான் அவங்களுக்கான ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இப்போ அது 4000 உயரும் போது இந்த மாதம் மருந்துக்கு பணம் போதுமான யோசிக்கிற பயம் கொஞ்சம் குறையும். குறிப்பாக கிராமப்புறங்களில் தனியாக இருக்கிற முதியவர்கள், கணவர் அல்லது மனைவி இல்லாதவங்க, குழந்தைகள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த உயர்வு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ ஏற்கனவே ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய அப்ளிகேஷன் போட வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே இல்லை. தானாகவே பிப்ரவரி மாதத்திலிருந்து அதிகரித்த தொகை அக்கௌண்ட்டுக்கு வரும் வாய்ப்பு அதிகம். ஸோ வங்கி அக்கௌண்ட் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் மூலமாக நேரடியாக பணம் வர்றதால நடுவில் எந்த ஒரு மீடியேட்டர் கமிஷன் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கான சான்ஸே இல்லை. ஸோ இந்த 4000 வச்சு தான் ஒருத்தராவது மாதத்துக்கு 2 முறை இல்லைன்னா 3 முறை ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போக முடியும், நல்ல உணவு சாப்பிட முடியும், திருப்தியான உணவு சாப்பிட முடியும், மனசு நிம்மதியாக இருக்கும். ஸோ அரசு இந்த முடிவை எடுத்ததுன்னா முதியவர்கள் நம்ம சமூகத்துக்கு சுமை கிடையாது, அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த ஓய்வூதிய உயர்வு குடும்பத்தினருக்கு ஒரு ரிலீஃப்னே சொல்லலாம். ஏன்னா குறைந்தபட்சம் செலவுகளுக்கு அரசு உதவி இருக்குன்னு தெரிஞ்சால் மனசு கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ இனிமே எப்போதும் பணம் வரும், எல்லாருக்கும் முழுசாக கிடைக்குமா, புதிய பெனிஃபிஷரிகள் சேருவாங்களா என்ற கேள்விகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் மொத்தமாக பார்த்தா பிப்ரவரி மாதம் முதல் 4000 ஓய்வூதியம் என்பது முதியவர்களின் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரனே சொல்லலாம். ஸோ இறுதியாக சொல்லணும்னா இதுதான் முதியோர் ஓய்வூதியம் 4000 உயர்த்தப்பட்டது என்பது வெறும் ஒரு தொகை உயர்வு மட்டும் இல்லைங்க. அது வயசான பிறகு தனியாக நின்று வாழ்க்கையை சமாளிக்கிற முதியவர்களுக்கு கிடைக்கிற ஒரு நம்பிக்கை. இந்த பணம் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்காது. ஆனால் மருந்து வாங்கும்போது, சாப்பாடு வாங்கும்போது இந்த மாதம் சமாளிக்க முடியுமான்னு பயப்படுற மனசுக்கு ஒரு தைரியம் கிடைக்குனே சொல்லலாம். வீட்டில் தாத்தா பாட்டி இருக்கிறவங்களுக்கு தான் அவர்களோட முகத்தில் வரும் அந்த சின்ன நிம்மதியை பார்த்து இந்த முடிவின் மதிப்பு புரியும். ஸோ இனிமேல் இந்த ஓய்வூதியம் சரியான நேரத்தில் எல்லா தகுதி உள்ளவர்களுக்கும் முழுமையாக கிடைக்கணும் தான் நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். ஸோ அதுதான் இந்த திட்டத்தினோட முழுமையான வெற்றினே சொல்லலாம். முதியவர்கள் சுமை இல்லை, அவர்கள் நம்ம வாழ்க்கையின் அனுபவம், வழிகாட்டுதல், ஆசீர்வாதம். அவர்களுக்கான இந்த உதவி தொடர்ந்து நல்லபடியாக செயல்பட்டால் தான் ஒரு மனிதநேயமான சமூகம்னு நாம் சொல்ல முடியும். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். ஸோ டெஃபினட்டாக இந்த இன்ஃபர்மேஷன் முதியவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமாகவே நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.